வணக்கம். வெல்கம் டு பாரத் ரெனியூவல் எனர்ஜி. இந்த வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட ஒரு ரியல் டைம் இன்ஸ்டால்டு 4 கிலோவாட் ப்ரீமியம் சோலார் ரூஃப்டாப் சிஸ்டத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது ஒரு நார்மல் சிஸ்டம் இல்லை, ஃப்யூச்சருக்கு ரெடி பண்ண 5 கிலோவாட் அப்கிரேட் ஆப்ஷனோட ஹை எஃபிஷியன்சி டிசைனோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரோடு இருக்கிறது. சோலார் போடலாமா, அது வேர்த்தா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. இந்த கஸ்டமரோட சோலாரில் பீக் ஹவர்ஸ் 4 கிலோவாட் வரைக்குமே கூட ஜென்ரேட் ஆகிருக்கு. இதுவுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் சோலார் ரூஃப்டாப் போடுறதுக்கு நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக சப்சிடி கொடுக்குறாங்க, ப்ளஸ் நெட் மீட்டரிங்கோட வந்துடும். ஸோ சோலார் இப்போது கரண்ட்டாக நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு லக்ஸரி கிடையாது. இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணது 4 கிலோவாட் சோலார் சிஸ்டம், ப்ரீமியம் பைஃபேஷியல் பேனல்ஸ், 5 கிலோவாட் இன்வெர்ட்டர், அதாவது ஃபியூச்சருக்கும் சேர்த்தே நாங்கள் போட்டிருக்கோம். ஹெவி டியூட்டி எலவேட்டட் ஸ்ட்ரக்சர், ஃபுல் சேஃப்டி ப்ரொடெக்ஷனோட நாங்கள் போட்டிருக்கோம். தமிழ்நாடோட வெதருக்கு ஸ்பெஷலி டிசைன் பண்ணியிருக்கோம். ஹை ஹீட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் விண்ட், லாங் டேர்ம் டியூரபிலிட்டி. இது என்ஜினியரிங் சிஸ்டம், நாட் ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன். கஸ்டமர் அக்செப்ட் பண்ணதும் சைட் சர்வே பண்ணி டைரெக்டாக விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுவோம். அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா பிஎம் சூரியகர் போர்ட்டல் மூலமாக நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கஸ்டமரோட நீடு பார்த்துட்டு லோன் தேவைப்பட்டால் லோன் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இல்லை அவங்க கேஷ் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக நாங்கள் மெட்டீரியல்ஸை ப்ரொக்யூர் பண்ணிடுவோம். ஸோ மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது மேலே ரூஃப் டாப்க்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். சேஃபாக ரீச் ஆனதும் எங்களோட ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பிஎம் சூரியகர் நம்மளுக்கு ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சப்சிடி கொடுக்குறாங்க. அப் டு 3 கிலோவாட் வரைக்குமே சப்சிடி எலிஜிபிள் இருக்குது. பர் கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் 78,000 வந்துடும். சோலார் சிஸ்டமோட ரியல் ஸ்ட்ரென்த் என்னென்னா ஸ்ட்ரக்சர் தான். நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஹெவி டியூட்டி எலவேட்டட் ஸ்ட்ரக்சர். 7 to 8 ஃபீட் ஹைட் இருக்கும். ஸ்ட்ராங் அண்ட் லாங் லாஸ்டிங். யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிப்டு கேல்வனைஸ்டு ஸ்கொயர் டியூப், ப்ரீ கேல்வனைஸ்ட் சி சேனல்ஸ். இது ஏன் இம்பார்ட்டன்னா 20 இயர்ஸ்க்கு ரஸ்ட் ஃப்ரீ இருக்குது. ஹெவி விண்ட், சைக்ளோன் இதுக்கெலாம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ராப்பர் லோ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நோ பெண்டிங் இஷ்யூஸ். இதோட பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட் என்னென்னு பார்க்கலாமா? ஹைட் இருக்கிறதுனால ஏர் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், பேனலோட ஹீட் கம்மியாகும், எஃபிஷியன்சி அதிகமாகும், மோர் பவர் ஜென்ரேட் ஆகும். ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரோட பெனிஃபிட் என்னென்னா லாங் லைஃப் ப்ளஸ் மோர் யூனிட்ஸ், அதாவது அதிகமான மின்சாரம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறமா எங்களோட டீம் துரிதமாக ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சிஸ்டமில் நாங்கள் யூஸ் பண்ணது 2x5 லேஅவுட், 10 பேனல்ஸ் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் ஸ்பேஸிங் இருக்கும், ஷேடோ லாஸ் இருக்காது, க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். டில்ட் ஆங்கிள் தமிழ்நாடு சன்லைட்டுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் அப்கிரேடுக்கு ரெடி டிசைன். சிம்பிளாக சொல்லணுன்னா டிசைன் கரெக்டாக இருந்தால் தான் அவுட்புட் கரெக்டாக வரும். ஸ்மார்ட் டிசைன் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சேவிங்ஸ் ப்ளஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ப்ராப்பரான டிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங்ஸும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட வீட்டுக்கு சோலார் ரூஃப்டாப் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணலாம். இந்தியன் டைம் டே டைமில் எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பிஎம் சூரியகர் பற்றி எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு டீட்டெயிலாக எங்கள் டீம் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராசஸிங் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பர்லின் ஒர்க் பண்ணுவாங்க. அது முடித்ததுக்கப்புறமா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ கரண்ட்டாக எங்களோட ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள், திருவண்ணாமலைக்குள்ளே இருந்தாலுமே சரி காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு சைட் சர்வே பண்ணுவாங்க. சோலார் சிஸ்டமில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் தான். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது 540 வாட் பைஃபேஷியல் பேனல்ஸ், ரெனியூ பிராண்டோடது. சிம்பிளாக சொல்லணுன்னா நார்மல் பேனல்னால் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இருக்கும். பைஃபேஷியல்னால் ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பக்கமே பவர் ஜென்ரேட் பண்ணோம். இதனால் 10 to 15% வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஜென்ரேஷன் இருக்கும். வெயிலில் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 25+ இயர்ஸ் லைஃப் இருக்குது. பில்ட் குவாலிட்டி, டியூவல் கிளாஸ், ஸ்ட்ராங் ஃப்ரேம், வெதர் ப்ரூஃப்.
இதனால உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டான லாங் டர்ம் ஸ்டேபிள் இருக்கும். இதோட இன்சைட் டெக்னாலஜி மோனோ பெர்க் குடுத்துருக்காங்க. ஹீட் லாஸ் கம்மியா இருக்கும். ஒரு பேனல் டபுள் அட்வான்டேஜ். மோர் பவர், மோர் சேவிங்ஸ். இப்போ கரண்ட்டா திருவண்ணாமலையில நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட்ல 4 கிலோவாட் சிஸ்டம். அதனால 8 பேனல்ஸ் நாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டீம் இன்ஸ்டலேஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப துரிதமா பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது சிஸ்டமோட பிரெயின் இன்வெர்ட்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் நீங்க பார்த்துட்டே இருங்க. நீங்க கேள்விப்படாத நிறைய விஷயங்கள இந்த வீடியோல நான் சொல்றேன். இங்க நாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட் 3 ஃபேஸ் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டான். இவங்களோட வாரண்டி 10 இயர்ஸ் இருக்கும். நீங்க கேட்கலாம் 4 கிலோவாட்டுக்கு ஏன் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர்னு. இதுக்கான ரீசன்ஸை நான் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதா இருந்தால் அடிஷ்னல் கிலோவாட் போடுறதா இருந்தால் இந்த இன்வெர்ட்டரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓவர்லோடிங் ப்ராப்ளம் வராது. பீக் டைமில் ஃபுல் எஃபிஷியன்சி கிடைக்கும். இதோட முக்கிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 97லேருந்து 98% வரைக்கும் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி இருக்கும். எம்பிபிடி டெக்னாலஜி இருக்கிறதுனால மேக்ஸிமம் பவர் வந்து கேப்சர் ஆகும். வோல்டேஜ் அண்ட் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இன்னும் ஈஸியாக புரியணும்னா பேனல்ஸ் டிசி பவரை ஜென்ரேட் பண்ணும். இன்வெர்ட்டர் அதை ஏசி பவராக கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா பேனல் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்வெர்ட்டர் அந்த பவரை யூஸ் பண்ண வைக்கிற பிரெயினாக இருக்கும். டே 1ல எங்கள் டீம் சோலார் பேனல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா வயரிங் ஒர்க். ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க் எல்லாமே கொடுத்து ப்ராப்பராக செக் பண்ணி எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறமா இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கரண்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்க லொக்கேஷன் திருவண்ணாமலை. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க அப்படின்னா சோலார் ரூஃப்டாப் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இது ரைட் டைம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் டீம் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற எல்லா அசிஸ்டன்ஸுமே கொடுப்பாங்க. ஈவன் பேங்க்கோட எண்ட் டு எண்ட் சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதுவுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டே 2ல ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கான பேக் அண்ட் ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா எங்கள் டீம் நெக்ஸ்ட்டு வந்து லைட்னிங் அரெஸ்டர், எர்த்பிட் ப்ராசஸ் இது எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டலேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பிஎம் சூரியகர் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுறது. ஸோ நாங்கள் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெட் மீட்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நெட் மீட்ரு அப்ளை பண்ணதுக்கப்புறமா இபிலேருந்து டேரெக்டாக விசிட் பண்ணி நம்மளோட மீட்டரை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ சோலாரோட மீட்டரோட கனெக்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் பிஎம் சூரியகர் போர்ட்டல் மூலமாக. நாங்கள் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கஸ்டமருக்கு சப்சிடியை நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுப்போம். சப்சிடியை ரெக்வஸ்ட் கொடுத்து வித்தின் 1 வீக்கில் கண்டிப்பாக கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு அப் டு 78,000 வரைக்கும் சப்சிடி டைரெக்டாகவே கிரெடிட் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்ஸ்டால் பண்ணி முடித்தது இன்வெர்ட்டர், ஏசிடிபி, டிசிடிபி இதெல்லாம் முடிச்சாச்சு. நெட் மீட்டர் இன்ஸ்டலேஷன் கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பவர் ஜென்ரேஷன் தான். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக வீடியோ பிகினிங்கில் நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் காமிச்சிருப்பேன். அதுக்கான மீனிங்கை இப்போ நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிராஃபில் நம்ம பார்க்குறது ஒரு நாளில் கஸ்டமருக்கு ஜென்ரேட் ஆன பவர் சோலார் மூலமாக 6 மணி, 9 மணி, 12 மணி பீக் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோவாட் வரைக்குமே ஜென்ரேட் ஆகிருக்கு. இருக்கிறதுலே பீக்கஸ்ட் இது தான். ஸோ நம்மளுடைய வெதர் கண்டிஷன் பொறுத்து நல்லா வெயில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பவர் ரொம்ப நல்லாவே ஜென்ரேட் ஆகும். 1 கிலோவாட்டுக்கு 5 யூனிட்ஸ் வரைக்குமே ஜென்ரேட் ஆகும். இதுவே 4 கிலோவாட்னா ஒரு நாளைக்கு 20 யூனிட் கஸ்டமருக்கு ஜென்ரேட் ஆகணும். இந்த கஸ்டமருக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக காமிக்கிறோம். எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? கால்குலேஷன் படி 20 யூனிட் தான் ஆயிருக்கணும். 25, 27, 28 ஏன் ஒரு நாளில் கஸ்டமருக்கு 30 யூனிட்டே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ வெதர் கண்டிஷன் அண்ட் இது எல்லாமே பொறுத்து டிஃபர் ஆகும். பட் நம்ம கால்குலேஷனை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வரைக்கும் 384 கிலோவாட் வரைக்குமே சரி ஜென்ரேட் ஆயிருக்குது. சோலாருக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா சிஸ்டம் சைஸ் மட்டும் இல்லைங்க, ப்ராப்பரான டிசைன், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் அவுட்புட்டை நம்ம ப்ராப்பராக கொடுக்க முடியும். ரைட் சிஸ்டம் போட்டிங்க அப்படின்னா சன்லைட்லேருந்து இன்கம் தானாக ஜென்ரேட் ஆகும். இனிமேல் எவ்வளோ வெயில் அடிக்குதோ
நம்மளுக்கு அவ்வளோ இன்கம். நீங்களும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. பாரத் ரெனியூவல் எனர்ஜிய கான்டாக்ட் பண்ணுங்க. சோலார் ரூஃப்டாப் இன்ஸ்டலேஷன் தமிழ்நாட்ல எங்க இருந்தாலும் பண்ணி குடுத்துட்ருக்கோம். இந்த கரண்ட் ப்ராஜெக்ட் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில இருந்தாலுமே எங்கள மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ கரண்ட்டா தமிழ்நாட்ல பவர் டிமாண்ட், பவர் கட் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ சோலார் இன்ஸ்டால் பண்றனால பவர் கட் ப்ராப்ளமே நான் சால்வ் பண்ண முடியும். சொசைட்டிக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டையும் குடுக்க முடியும். ஸோ எங்க நம்பர மறந்துறாதீங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.